ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோன்னா பாய்லிங் பாயிண்ட்டு. பாய்லிங் பாயிண்ட்டுனா ஒரு லிக்யூடு எந்த டெம்பரேச்சரில் வேப்பர் ஆகுதோ அதை மென்ஷன் பண்ணுறது தான் பாய்லிங் பாயிண்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு வாட்ரு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வாட்ரு வந்து 100 டிகிரியில் தான் வேப்பர் ஆகும். அப்போ வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் வந்து 100 டிகிரி. ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட். ஃப்ரீசிங் பாயிண்ட்னா நமக்கு வாட்ரு வந்து லிக்விடாக இருக்குமா, அந்த லிக்விடு சாலிட் ஸ்டேஜுக்கு எந்த டெம்பரேச்சரில் மாறுதோ அதுதான் நம்ம ஃப்ரீசிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து 0 டிகிரி. வாட்ரு லிக்யூட்லேருந்து ஃப்ரீஸ் ஆகிற டெம்பரேச்சர் வந்து 0 டிகிரி தான் நம்ம ஃப்ரீசிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். இந்த சார்ட்டை பாருங்கள். வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் வந்து 100 டிகிரி, ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து 0 டிகிரி. நைட்ரஜனோட பாய்லிங் பாயிண்ட் வந்து -195.8, ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து 210. ஓகேங்களா? இது எல்லாமே அட்மாஸ்பியர் ப்ரெஷர். ஓகேங்களா? நீங்கள் ப்ரெஷரை ரைஸ் பண்ண அதோட பாய்லிங் பாயிண்ட்டும் வேரியேஷன் ஆகும், ஃப்ரீசிங் பாயிண்ட்டும் வேரியேஷன் ஆகும். இந்த இடத்துல நமக்கு வந்து ஜூல் தாம்சன் எஃபெக்ட் வந்து நடக்குது. ஜூல் தாம்சன் எஃபெக்ட் இது ஒரு இடத்துல டெம்பரேச்சர் ரைஸ் ஆனால் ப்ரெஷரும் ரைஸ் ஆகும், டெம்பரேச்சர் குறைஞ்சின்னா ப்ரெஷரும் குறையும். அப்படி இல்லை, ப்ரெஷர் ரைஸ் ஆனாலும் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.